இதுவரை நான் என்னுடைய ரோல் மாடலாக இவரை வைத்துள்ளேன். காலத்தினால் செய்த உதவி சிறிதியதிலும் நாளத்தில் மானம் பெரிது என்பது திருக்குறள். உதவி தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்தால் அந்த உதவி உலகை காட்டு சிறிய உதவி என்றாலும் உலகை காட்டிலும் பெரியது. இதேபோல் என்னுடைய அண்ணன் திரு விஸ்வநாதன் அவர்கள் நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்து வருகிறார், வாழ்ந்து வருகிறார். நானும் என்னால் முடிந்த உதவி தேவைப்படும் நேரத்தில் தேவைப்பட்ட பல பேர்களுக்கு உதவி செய்து உள்ளேன். ஆலமரத்தில் பல ஆயிரம் பறவைகள் குடியிருக்கும். அதுபோல் கல்வி வல்லுநர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றாக இருந்தால் தான் நிறைய பேர்களுக்கு வாழ்வில் உயர அவர் கல்வி உதவி செய்ய முடியும். ஆகவே அவர்கள் 100 வயது வரை நன்றாக இருக்க நான் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்துகிறேன் என்று விடைபெற்றுக் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்களில் பரப்பி மயச்சோட எல்லாம் தணிக்கின்ற தருவே, உங்களவே ஞான குமுதம் அரவர் எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே. பள்ளிகொண்டா குலசேகர ஆழ்வார் பட்டத்தினர் நேற்று திருவாளர் திரு எம் விஸ்வநாதன் அவர்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த பாராட்டு விழாவிலே பார்வையாளராக வந்த என்னை ஒரு சில வார்த்தைகள் சொல்லி பாராட்டுவதற்காக ஒரு வாய்ப்பினை நம்முடைய உமாபதி அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வகையில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் வந்த பிற்பாடு ஒரு எல்லாம் சோர்வடைந்த நிலையில் இருக்கிறீர்கள். ஒரு சில விஷயங்களை மற்றும் நம் வள்ளுவர் என்ன சொல்றார், யாரை இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி நாம் போனோம்னா அதுக்கு ஒரு அழகான பதில் சொல்றார். நயனோடு நன்றி குறித்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகம். இந்த உலகம் யாரை பாராட்டும்? ஏழ்மை நிலையிலிருந்து நாம் உயர்ந்தோம், நல்ல நிலைக்கு வந்தோம், நாமும் பிறருக்கு செய்ய வேண்டும், நற்காரியங்களை செய்து அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் அமைத்துக் கொண்டார்கள். அதுதான் நயனோடு. நம்முடைய வளர்ச்சி மரபுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அரிய சிந்தனையை உள்ளத்தில் அமைத்துக் கொண்டாரே, அதை வள்ளுவர் நயன் என்று சொல்கிறார். நயனோடு நன்றி புரிந்த நன்றி